இரவு சூரிய நேயர் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணமான பொண்ணு இருக்குது, அது இன்னொருத்தரோட போகுது, இன்னொருத்தரை நான் வச்சுக்கிறேங்குது. அப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க, என்ன சொல்லுவீங்க, இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். பொன்ராஜ் அவர்கள் விஜய் ரசிகர்களை தவறாக பேசிட்டார், தவறான வார்த்தைகளை உபயோகித்து தவறாக பேசிவிட்டார், உடனே அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் போய் போலீஸ் கமிஷனரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நல்ல விஷயந்தான். பொன்ராஜ் அவர்கள் பேசிய வார்த்தை வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் உண்மை நிலவரம் என்ன? நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் இவர் போனது கிடையாது. ஏன், இவர் சொந்த படம் அந்த ஜனநாயகன் படத்தை பற்றி பேசுகிறது கூட இவர் வெளியில் வரலை. எதுக்காக இப்போ போனார் தெரியுங்களா? பெண்களுக்கு இவர் ஆதரவாக இருக்காராம், அதை காமிக்கிறதுக்காக போகிறாரு. இவருடைய பெண்களை பற்றி இழிவாக பேசி விட்டாங்களாம், அதனால் இவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ண கொடுக்க போகிறாரு. அது என்ன காமிச்சிக்கிறாருன்னா, நான் பெண்களுக்கு ஆதரவாக இருப்பேன்னு. பெண்களுக்கு மட்டும்தான் விஜய் ஆதரவாக இருப்பார். அதுவும் எந்த மாதிரி பெண்களுக்கு? விஜயை நான் கணவராக நினைப்பேன், விஜயை நான் காதலராக நினைப்பேன் அப்படிங்கிற பெண்களுக்கு. ஒரு பெண் பேட்டி கொடுக்குறாங்க, நான் 18 வருஷமாக விஜயை காதலிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த பெண்ணுக்கு புருஷருக்கு புள்ளருக்கு எல்லாமே இருக்காங்க. அந்த பெண்ணு சொல்லுது, நான் விஜயை 18 வருஷமாக காதலிச்சிக்கிட்டு இருக்கேன், விஜய் அப்பாவுக்கு அது தெரியுங்குது. இன்னொரு பெண் என்ன சொல்லுது? யாரோ எத்தனையோ பொண்டாட்டியை வச்சுக்கிறாங்க, அதில் விஜய் வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, நான் கூட அவருக்கு பொண்டாட்டியாக இருப்பேன், அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்குது. இப்படி கலாச்சார சீர்கேடு அப்படிங்கிற லெவலில் இன்றைக்கி இந்த பெண்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு பெண்கள் என்றாலே உலகம் முழுதும் ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன, இந்த விஜய் ரசிகைகள்னால தமிழ்நாட்டு பெண்கள் இப்படியா அப்படிங்கிற அளவுக்கு இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி ஒரு கேவலமான நிலைக்கு இந்த தமிழ்நாடு தள்ளப்பட்டு இருக்குது. இதை கண்டிக்கிறதுக்கு விஜய்க்கு மனமில்லை அப்படிங்கிறத விட பேச்சுக்களை விஜய் ரசிக்கிறாரு. ஏன்னா இத்தனை பெண்கள் நம்மளை லவ் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷ மனநிலை, ஒரு பூரிப்பு. சினிமாவில் மட்டுமே பெண்கள் நம்மளை காதலிக்கலை, உண்மையாகவும் தான் நேரில் காதலிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷ பூரிப்பில் இதை பற்றி அவர் கண்டிக்கிறதே இல்லை. ஏன்னா ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? தங்கச்சிங்களாம் இப்படிலாம் பேசக்கூடாது, தப்பான விஷயம், நம்ம கட்சி தான் முக்கியம், என்ன நீங்கள் தவறாக நினச்சி பார்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு அறிவுரை சொல்லியிருக்கணும். அது சொல்லலை. அதே போல் இதே விஜய் ரசிகர்கள் மற்ற கட்சிக்கார பெண்களை மிக 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 தவறாக கொச்சையாக பேசியிருக்காங்க. நம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சியை சேர்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு எதிர்ப்பாக பேசிட்டா போதும், உடனே அவர்களை ரொம்ப கீழ்த்தரமாக அவர்களை குடும்பத்து வரைக்கும் இழுத்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதையெல்லாம் இந்த விஜய் கண்டிச்சாரா? கண்டிக்கலை. அப்போ என்ன காரணம்? உனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? என்னையா இது ஒரு நாயா? சரி, விஷயத்துக்கு வருவோம். பொன்ராஜ் அப்படி என்ன தப்பாக பேசிட்டாரு சொல்லுங்கள்? தவறான வார்த்தையை உபயோகிச்சிட்டாரு. அதற்கு காரணம் அவர் பெண்களை எல்லாம் இழிவாக பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இல்லை, ஆதங்கம். ஏன்னா இந்த மாதிரி பெண்கள் அவர் இன்னும் அந்த பேட்டியில் சொல்கிறாரு, நான் இது போன்ற இந்த பேட்டி கொடுத்த பெண்களைத்தான் நான் அந்த மாதிரி சொன்னேன், மற்ற எந்த பெண்களையும் நான் தவறான கண்ணோட்டத்தில் பேசலை அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி பெண்களை அப்போ என்ன தான் சொல்லுவாங்க சொல்லுங்கள்? இப்போது ஒரு புருஷனோடு இருந்தால் 10 நீம்போம், இது எல்லா இடத்துலையும் உள்ளது தானே. 10 புருஷனை வச்சுக்கிட்டா அந்த பெண்ணை என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள்? ஒருத்தரை காதலிச்சா அந்த பெண்ணை என்ன சொல்லுவோம்? 10 பேரை காதலிச்சா அந்த பெண்ணை என்ன சொல்லுவோம்? மக்களை நீங்களே யோசிங்க. அப்போ இது பொன்ராஜ் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றது இன்னும் புரியலை. உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணமான பொண்ணு இருக்குது, அது இன்னொருத்தரோட போகுது, இன்னொருத்தரை நான் வச்சுக்கிறேங்குது. அப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க, என்ன சொல்லுவீங்க, இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த விஜய் ரசிகர்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரி செயல்களை மக்களாகி நீங்கள் தான் தீர்மானிக்கணும். பொன்ராஜ் பேசியது தவறு இல்லை அப்படிங்கிறதான் எல்லோருடைய நடுநிலையாருடைய தீர்ப்பே அதுதான். பொன்ராஜ் பேசியது தவறாக இல்லை. ஏன்னா அவர் யாரையுமே அவர் எல்லா ரசிகர்களையும் குறிப்பிடலை, இந்த மாதிரி பேசிய ரசிகர்களை மட்டும்தான் அவர் குறிப்பிட்டிருக்கார். அதனால் அது தவறான விஷயம் இல்லை என்பது தான் உண்மையான மக்களின் மனச்சாட்சியோடு இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுடைய எண்ணங்களாக இருக்கின்றது. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.